மார்த்தாளோ 40 பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். ஆனா இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, அடுத்த வசனத்தை கவனிங்க, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அவர் சொல்றாரு, இல்லை இல்லை, அவளை நான் அனுப்ப போறதில்லை உன் பாரத்தை சுமக்கிறதுக்கு, உன் கவலையில பங்கு போட்டுக்கிறதுக்கு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நம்ம லாங்குவேஜில் சொல்லுவோம் அதை. என்ன சொல்றாரு? அம்மா, நீ நிறைய காரியங்களை நினைச்சு அங்கங்கே ஃபோக்கஸ் கலைஞ்சு போய் வசனத்தை பார்க்காம என்னென்னத்தையோ பார்த்துட்டு இருக்கிறதுனால உனக்கு கலக்கம் ஏற்பட்டு விட்டது, கவலை ஏற்பட்டு விட்டது. என்னுடைய வாக்குத்தத்தத்தை பார்க்கல, என் வசனத்தை பற்றி நீ ஒன்றும் கவனிக்கல, எல்லாத்தையும் பார்க்குற, அதனால கலங்குகிறாய். ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரியாள் ஒரு நல்ல காரியத்தை தெரிந்து கொண்டா, தேவை ஒன்றுன்றது தெரிஞ்சு கொண்டா, அந்த ஒன்று என்ன தேவைன்னு தெரியுது, அதனால வசனத்தை உட்காந்து கேட்டுட்டு இருக்கா, அதுதான் தேவைன்னு தெரியும் அவளுக்கு. ஆகவே அவள் விரும்புகிறதே, அவளிடத்திலிருந்து ஒன்றும் எந்த சக்தியும் இந்த உலகத்தில் எடுத்து விட முடியாது. அவர் விரும்புகிறதே அவள் அடைவாள். ஹலோ, இதை பிடிச்சிக்கிட்டா ஆகவே எல்லாம் வந்து அவளை பிடிச்சிக்கும். ஒரே ஒரு காரியம் தான் தேவை. நிறைய பேருக்கு இன்னும் புரியல அது என்னன்னு சொல்லி. கடவுளுடைய வார்த்தை தான் தேவை. அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா எல்லாம் கூடவே வந்துவிடும். ரோமர் 4 இன்னொரு அருமையான வேத பகுதி. பார்த்துருக்கோம் பல முறை, பல தலைப்பு கீழே. மறுபடியும் வாசிப்போம். ஜாக்கிரதையாக, ஏற்கனவே பார்த்த வசனத்தை தான் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஏன்னா அதை பார்த்தோன்னே என்ன படிச்சுட்டேன் இதை அப்படின்னு நினைக்கிறது. எனக்கு எல்லாம் தெரியும் இதில். இல்லை இல்லை இல்லை, அதை தான் நான் ரொம்ப கவனமாக கவனிக்கிறது. ஏன்னா அதில் என்ன இருக்குதுன்னு அர்த்தம். 17ஆம் வசனம், ரோமர் 4:17, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு தகப்பனை போல இருக்கான், விசுவாசிக்கிற எல்லாருக்கும். ஏன்னா அவனிடத்திலிருந்து விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 100 வயதுள்ள ஆனபோது கர்த்தரை விசுவாசித்து பிள்ளையை பெற்றுக்கொண்டான். மனைவிக்கு 90. நிறைய பேர் நான் அப்படி பார்த்துருக்கிறேன். இங்கே நிறைய அற்புதங்கள் அந்த மாதிரி நடந்துருக்குது. சிலருக்கு 25 வயசுலேயே நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது. 3 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை பிறக்கல, ஒரே கவலை. 3 வருஷத்துலேயே எவ்வளோ காலம்னா, இவன் பாருங்க 100 வருஷம் வரைக்கும் அவன் விசுவாசிக்கிறான். அதனால தான் அவனை விசுவாசிகளுக்கு தகப்பனா வேதம் போதிக்கிறது. அவனை பார்த்து கற்றுக்குங்கன்னுது. உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, இதுதான் வாக்கு தத்தம். நல்லா கவனிங்க, வாக்கு தத்தம் இதுதான். வாக்கு தத்தம் என்ன? உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும். எவ்வளவாக இருக்கும்? வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கும், கடலின் மணல் தனியாக இருக்கும், பூமியின் தூளத்தனியாக இருக்கும். இதான் அவனுக்கு சொல்லப்பட்டது. என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். Who against hope believed in hope அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. against hope believed in hope. நம்புவதுக்கு ஏது இல்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஹோப்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஹோப்னா கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன். கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன்னா உறுதியாய், நிச்சயமாய், தைரியத்தோடு எதிர்பார்ப்பது. நிச்சயமாக அது நடக்கும். குழந்தை எனக்கு நிச்சயமா பிறக்கும், சுகம் எனக்கு நிச்சயமா உண்டாகும், என்னுடைய தேவைகள் நிச்சயமா சந்திக்கப்படும், என்னுடைய கடன் நிச்சயமா தீரும், எனக்கு வாழ்வு நிச்சயமா உண்டாகும், எனக்கு முன்னேற்றம் நிச்சயமா உண்டாகும். அதான் கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன், அதான் ஹோப்பு. ஆனால் இவனுடைய பிரச்சனை என்ன? நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்புவதற்கு ஏதுவே இல்லை. ஏது இல்லைன்னா எந்த விதமான எல்லா சூழ்நிலைகளும் அவனுக்கு சாதகமாக இருக்கிறது போலவே தெரியல. எந்த சூழ்நிலையும் சாதகமாக இல்லை. மனைவியை பார்த்தா 90 எப்படி இருக்கும் பாருங்க. நம்பலான்னு நினைக்கிறான், நம்ம மனைவியை பார்த்தோன்னா நம்புறதே போயிடுது. இவன் கொஞ்சம் கண்ணாடி முன்னால் போய் நின்னா இவன் 100. நம்பலான்னு பார்த்தா நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. சாராளுடைய கற்பம் செத்து போனதுன்னு சொல்கிறாங்க. இவன் கிட்டத்தட்ட டெட்டு மாதிரி, 100ன்னா அவ்வளோதான், ஆள் செத்தா மாதிரி எடுத்துக்கலாம் கணக்கில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தாராளுடைய கற்பம் செத்து போனதையும் இவனுக்கு 100 வயதால, இதெல்லாம் அவனுக்கு பெருசாக நினைக்கல பாருங்க. நம்புறதுக்கு ஏதுவே இல்லை, சாதகமான சூழ்நிலையே இல்லை, தைரியத்தோட நடக்கும் இது எனக்கு சொல்றதுக்குரிய சாதகமான சூழ்நிலை இல்லை.
நிச்சயமா இது எனக்கு நடக்கும், குழந்தை பிறக்கும் அப்படின்னு வாயை திறந்து சொல்லக்கூடிய சாதகமான சூழ்நிலை கிடையாது. அப்படி இருந்தும், சாதகமான சூழ்நிலை இல்லாதிருந்தும் நம்பிக்கையோட அவன் விசுவாசித்தான். நம்பிக்கையோட விசுவாசத்தானா கான்ஃபிடென்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணான், அது நடக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாய் நிச்சயமாய் நம்பி எதிர்பார்த்தான், எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பாருங்க, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. இப்போ என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? சந்தேகம் வந்துடக்கூடாது, விசுவாசிக்கணும். மலையை பார்த்து போன்னு சொன்ன பிறகு அதை மாற்றக்கூடாது. சூழ்நிலை மலையை பார்த்தா அங்கேயே நிற்கிது, அதனால் இன்னைக்கு பேச்சை மாற்றிடக்கூடாது. சூழ்நிலை மாறல, அதனால் நம்மளும் பேச்சை மாற்றிக்கூடாது. சொன்ன பிறகு சொன்னதிலே நிற்கணும், அதை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிறோம். சொன்ன பிறகு மாற்றிக்க கூடாது, மற்ற காரியங்களை பரிசீலிக்க கூடாது, மற்ற காரியங்களை கணக்கில் எடுத்துக்கூடாது, மற்ற காரியங்களை எண்ணக்கூடாது, மற்ற காரியங்களை கண்களுக்கு முன்பாக வைக்கக்கூடாது. அதான் பேசிகிட்டு இருக்கிறோம். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. எப்படி விசுவாசத்தில் பலவீனம் ஆகிறாங்க ஜனங்க சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசத்தில் பலவீனம் எப்படி ஆகிறது? இங்கே சொல்லியிருப்பாருங்க, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லைன்னு சொல்லிட்டு எண்ணாதிருந்தான். எதை எண்ணாதிருந்தான்? தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அப்போ விசுவாசத்தில் பலவீனம் எப்படி உண்டாகுது? சரீரத்தை பார்க்கும்போது, வியாதியை பார்க்கும்போது, வியாதியின் அறிகுறிகளை பார்க்கும்போது, பலவீனத்தின் அறிகுறிகளை பார்க்கும்போது, சூழ்நிலையில் பார்க்கும்போது, எதிர்மாறான சூழ்நிலையில் பார்க்கும்போது, அப்போ தான் என்ன ஆகிறது? விசுவாசத்தில் பலவீனம் ஏற்படுகிறது. விசுவாசத்தில் பலவீனம் எப்படி ஏற்படுறதுன்னா, சூழ்நிலையை பார்க்கறதுனால, எதிர்மாறான சூழ்நிலையில் பார்க்கறதுனால. விசுவாசத்தில் பலவீனமாகாமல் பலன் எப்படி பெறுறது? விசுவாசத்தில் இன்னும் அதிக விசுவாசம் உள்ளவர்கள் எப்படி மாறுறது? இதையெல்லாம் எண்ணாது இருக்கும்போது, இதை ஒரு பொருட்டாக நினைக்காது இருக்கும்போது, இது என்னுடைய ப்ராக்ரஸை தடுத்து விடும், அல்லது இது என்னுடைய முன்னேற்றத்தை, அல்லது நான் எதிர்பார்க்குற பதிலுக்கு இது தடையாக இருக்கும், இந்த வயசு தடையாக இருக்கும், இந்த கற்பம் செத்து போனது தடையாக இருக்கும்னு எண்ணாது இருக்கும்போது விசுவாசம் அதிகமாகிறது. இதை எண்ணும் போது விசுவாசத்தில் பலவீனமாகி விடுகிறோம். எதை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? விருப்பம் இருக்குது, அந்த விருப்பத்தை சொல்லிட்டீங்க ஜெபத்தில். உங்கள் பிரச்சனையை பார்த்து பேசிட்டீங்க. சூழ்நிலை பார்த்தா அப்படியே இருக்குது, மாறாமல் இருக்குது. இன்னும் கேட்டால் சில நேரத்தில் இன்னும் நேற்று இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் மோசமாக ஆகிட்டு இருக்குது. அப்போ என்ன பேசுகிறீங்க? ஐயோ, என்ன நான் சொன்ன பிறகு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு பேசுகிறீங்களா? இல்லை, நான் சொன்னபடியே ஆகும். நான் சூழ்நிலையெல்லாம் பார்க்கல, நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத இருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறேன். நான் இதையெல்லாம் பெருசாக எண்ணலை, இதை ஒரு பெரிய தடையாக நினைக்கல. இது அதை கெடுத்து போடணும்னு நான் நினைக்கவே இல்லை. இதனால் ஒரு தடை ஏற்படாது, இதனால் என்னுடைய முன்னேற்றம் தடைபடாது, இதனால் கெட்டு போகாது. நிச்சயமாக நான் அதை நம்பலை. நான் எதை நம்புகிறேன்? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்குதோ அதையே நம்புகிறேன். அதுதான் அங்கே தான் விசுவாசத்தில் பலவான் ஆகிறது, பலவீனம் இல்லாமல் இருக்கிறது. 20ஆம் வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். இங்கே பாருங்கள், அவிசுவாசமாக சந்தேகப்படுறதை பற்றி தானே பேசியிருக்கிறோம். இப்போ அந்த அவிசுவாசமாகிய சந்தேகத்தை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்குது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, அதாவது அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்பான் என்று சொல்கிற அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அது சுலபமாக சந்தேகப்படலாம், ஏன்னா 100 வயசு ஆயிடுச்சு, மனைவிக்கு 90 ஆயிடுச்சு. ஆனால் அவிசுவாசமாக சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, எல்லாம் சொல்லுங்க, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இல்லையா? அப்போ கவனிங்க, இவனுக்கு என்ன ஆச்சான்? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணாரு, ஆனால் சூழ்நிலையோ எதிர்மாறா இருக்குது, வயசாகிட்டே போகுது. கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ இவ்வளோ பெரிய ஜாதிக்கு தகப்பனாக இருப்பேன்னு சொல்லி, ஆனால் ஒரு குழந்தை கூட கிடையாது. வயசு 100 எட்ட போகுது, மனைவிக்கு 90 ஆயிடுச்சு. நம்புறதுக்கு ஏது இல்லாத இருந்தும் நம்பிக்கையோட விசுவாசிக்கிறான். விசுவாசத்தில் பலவீனமாகலை, வர வர விசுவாசத்தில் வளருகிறான். எப்படி? இதெல்லாம் ஒரு பெரிய இதாக எண்ணலை. எதை எண்ணலை? சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் பெருசாக எண்ணலை. இப்படி எண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆச்சு? விசுவாசத்தில் பலவீனமாகிறதுக்கு பதிலாக முழு நிச்சயமாய் நம்பக்கூடிய ஒரு இது வந்துருச்சு உள்ளத்தில். பிரச்சனைகளை பார்க்காம கடவுளுடைய வார்த்தையை பார்த்துட்டு இருந்ததுனால என்ன ஆச்சு? முழு நிச்சயமாய் நம்பக்கூடிய ஒரு இது வந்துருச்சு உள்ள. அவனுக்கு முழு நிச்சயமாக நம்புறான். நேற்று நம்புறதை விட இன்னைக்கு அதிகமாக நம்புறான்.
90 வயசாக இருந்தப்ப நம்பினதை விட இப்போ 100 வயசில் இன்னும் அதிகமாக நம்புகிறான். முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று எழுதியிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுது, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நம்ம லாங்குவேஜில் சொல்ல போனால் ஆகையால் பிள்ளையை பெற்றுக்கொண்டான். அவ்வளோதான். அப்படிதான் அது அவனுக்கு நடந்தது. எப்படி நடந்ததுன்றது விளக்கம் தான் இது. எப்படி நடந்தது? சூழ்நிலைகள்லாம் சாதகமாக இல்லாத போதும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். விசுவாசத்தில் பலவீனப்படவில்லை. ஏன்னு சொன்னால் அதுக்குரிய தடைகளை எல்லாம் ஒரு பெருசாக எண்ணவில்லை. எண்ணாதனால, கடவுளுடைய வார்த்தையை எண்ணிக்கொண்டதுனால விசுவாசம் பெருகி முழு நிச்சயமாக நம்ப ஆரம்பித்தான். முழு நிச்சயமாக நம்பி அதிலே நின்னதுனால கடைசியில் பிள்ளையே பெற்றுக்கொண்டான். எத்தனை பேர் அப்படி தான் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு நம்புறீங்க? அப்படி தான் எல்லாம் நடக்குது. அப்படி தான் எல்லாருக்கும் நடக்குது. அதனால தான் சொன்னார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்துன்னு. இப்படி தான் எல்லாருக்கும் நடக்குது. விசுவாச வாழ்க்கைனா என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க. விசுவாச வாழ்க்கைனா இதுதான் விசுவாச வாழ்க்கை. வசனத்தில் நிற்கிறது தான் விசுவாச வாழ்க்கை. ஒருத்தர் சொல்றார், வேலையை விட்டங்க விசுவாசத்தில் வாழ்றேங்கன்னு. அது விசுவாச வாழ்க்கை கிடையாது. வேலையில் இருந்தப்போ எப்படி வாழ்ந்தீங்க? விசுவாசத்தில் வாழலையா? விசுவாச வாழ்க்கைனா கர்த்தருடைய வார்த்தையில் நிற்பது, கர்த்தர் சொன்னதை செய்வார் என்று நம்புவது, அதை விசுவாசிப்பது. அதுதான் விசுவாச வாழ்க்கை. நான் சொல்லுகிறேன், அப்படி விசுவாசித்தால் மரம் என்ன, மலை கூட பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். மலை என்ன, அதை விட பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட ஒன்றுமில்லாமற் போகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இது முற்றிலும் உண்மை. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு நம்புவதுக்கு ஏதுவாக ஒன்றும் இல்லை. ஆனால் நான் முழு நிச்சயமாக நான் நம்புகிறேன், நான் நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறேன். இது சரியாகுன்றதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. ஆனால் நான் முழு நிச்சயமோடு நம்பிக்கொண்டு இருக்கிறேன், நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறேன். அதுதான் பாருங்க, அதுதான் பலனை உண்டாக்குகிறது. நிச்சயமாக பலன் உண்டாகும். நிச்சயமாக அவனுக்கு நடந்தது போலவே நமக்கு நடக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இங்கே 23ஆம் வசனம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது 22ஆம் வசனத்தில் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அதாவது அதனால அவனுக்கு குழந்தை பிறந்தது, அவன் எதிர்பார்த்தது கிடைச்சது அப்படின்னு அர்த்தம். 23ஆம் வசனம் சொல்லுது, அவனுக்கு மட்டும் இல்லை, அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது, ஏன்னா நமக்கும் அப்படியே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வாழ்க்கையிலே ஒன்றே ஒன்றுதான் தேவை, அது இயேசுவின் வார்த்தை. அதிலே என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கான பதிலும் அடங்கி இருக்கிறது. எனக்கு தேவையான எல்லாம் அதிலே இருக்கிறது. என்னுடைய கண்களை எல்லாவற்றிலிருந்து எடுத்து போட்டு இயேசுனுடைய வார்த்தையின் மீது நான் வைக்கப் போகிறேன். பதிலை நான் காண்பேன், வெற்றியை நான் அடைவேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் முன்னேறி செல்லுவேன். இவ்வளவும் கேட்டுட்டு போயிட்டு பற்பல காரியங்களை எடுத்து தலையில் போட்டுட்டு இருக்காதீங்க. கவலைப்படுற ஆளுங்களா? எதில் கவனம் செலுத்துங்க? கர்த்தருடைய வார்த்தையிலே. உங்கள் சாய்ஸ் அது. மரியாள் தீர்மானிச்சிட்டா, நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவள் சூஸ் பண்ணணும். அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தலையில் வந்து உட்காராது. அது நம்ம தான் தெரிந்து கொள்ளணும். நான் எதை தெரிந்து கொள்ள போகிறேன்? கவலையை தெரிந்து கொள்ள போகிறேன்னா, எல்லாத்த பற்றியும் கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கிறத தெரிந்து கொள்ள போகிறேன்னா, எல்லாத்தையும் நினச்சி வருந்திக்கிட்டு இருக்கிறத தெரிந்து கொள்ள போகிறேன்னா, கலக்கத்தை தெரிந்து கொள்ள போகிறேன்னா, அல்லது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதை தெரிந்து கொள்ள போகிறேன்னா, அதை என்னுடைய உள்ளத்தில் வைக்கிறதை தெரிந்து கொள்ள போகிறேன்னா, அதை ஃபோக்கஸ் பண்ணுறதில் தெரிந்து கொள்ள போகிறேன்னா, எது? வாட் இஸ் யுவர் சாய்ஸ்? நீங்கள் அதை தெரிந்து கொள்கிறீங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் தெரிந்து கொண்டால் தான் அது நடக்கும். நீங்கள் தெரிந்து கொண்டது தான் நீங்கள் பெறுவீங்க. தெரிந்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். யூ சூஸ் அண்ட் இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். நீங்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள், அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்.